ஆமாம்மா. நான் கூட கணேஷ் கல்யாணத்துக்கு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அப்ப என்ன நிலைமை இருக்கோ அத பொறுத்து தான் முடிவு பண்ணணும். என்ன பண்றது? அந்த நேரத்துல என் வீட்டுக்காரருக்கு லீவு கிடைக்கணும். நான் மட்டும் தனியா வரணும்னா கண்டிப்பா முடியாது. அதனால தான் யோசிச்சிட்டு இருக்கேன். சரிம்மா, வர பார்க்கறேன். இது கார்த்திகோட வீடு தானங்க? இருமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆமாங்க. நீங்க யாரு? நான் கார்த்திகோட ஃப்ரெண்டுங்க. என் பேரு சங்கர். அப்படியா? நான் அவரோட ஒய்ஃப் தான். ஓஹோ. ம். ஆனா சங்கர்னு ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னதே இல்லையே. அப்படியா? அவன் எனக்கு காலேஜ்ல இருந்தே ஃப்ரெண்டுங்க. கார்த்திக் இப்ப வீட்ல இல்லைங்களா? இருக்காருங்க. உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க இங்கே இருங்க. நான் அவர்கிட்ட போய் ம், சொல்லிட்டு சரி. வரேன். என்னங்க? என்னங்க? ம். ம். என்னடி நல்ல தூக்கத்துல இருந்தேன். ஏண்டி மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியாடி? என்னங்க? யாரோ சங்கர்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. ஆ? வெளியில என்ன? வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? சங்கரா? சரி, நான் வரேன் போ. ம். டேய் ஹரிஷ், நீயாடா? ஆ, சங்கர்னதும் யாருன்னு நினைச்சேன். நீதானா? என்னடா இது? என் முழு பேரை நீ மறந்துட்ட போல இருக்கு. அதனால தான் நான் யாருன்னு தெரியாம யோசனை பண்ணியிருக்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஹரிசங்கர்னே சொல்லியிருந்திருப்பேன். டேய், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுல்ல? இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சாடா? சரி, உள்ள வா. ஆ. வாடா. ஆமா, நீ இப்ப எங்கடா இருக்க? உன்னை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தேன். உன் கூட யாருமே டச்ல இல்லைன்னு சொன்னாங்க. டேய், எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சு நான் அங்கேயே நல்லபடியா செட்டில் ஆயிட்டேன். அப்படியா? ஆமாடா, இந்த தடவை 3 மாசம் லீவு கிடைச்சது. அதான் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நேத்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். உன்னை மட்டும் தான் பார்க்க வேண்டி இருந்துச்சு. அதான் உன்னை பார்க்கறதுக்கு உன் வீடு தேடியே வந்துட்டேன். அப்படியா? சரி, கொஞ்சம் இரு. கௌதமி, கௌதமி, ஆ, கௌதமி இங்க வாயேன். கொஞ்சம் இருங்க வரேன். சொல்லுங்க. கௌதமி, இவன் என் ஃப்ரெண்டு ஹரிசங்கர். வணக்கங்க. வணக்கங்க. நீ உள்ள வந்து என்கிட்ட சங்கர்னு சொன்னியா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படியா? ம். சரி. சாப்பிட என்னங்க வேணும்? டீ, காஃபி? ஐயோ, இப்பெல்லாம் எதுவும் வேணாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா சாப்பிடுவோம். ஆ, சரிங்க. சரி, நீ போ. டேய் மச்சான், ஆ? உனக்காக சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியாடா? நான் ஃபாரின்ல இருந்து வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காகவே கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ம்ஹும். இது இங்க கிடைக்காதுடா, ஃபாரின் ம். சரக்கு. இந்த மாதிரி இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆ? அப்படியா? ஆ, டேய், பார்க்கறதுக்கே சரக்கு செம்மையா இருக்குடா. டேய் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லடா, ஒரு பெக் அடிச்சு பாரு, சும்மா ஆ? தூக்கிடும். அடிச்சிருவோம். ம். ம். சரிடா, நான் மட்டும் குடிச்சா நல்லா இருக்காது. 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். சரிடா, நீ கேட்டு நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன். சரி, 2 பேரும் சேர்ந்தே அடிப்போம். சரிடா, கொஞ்சம் இரு. ஆ.
டேய் இதுக்கு சைடிஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்டா. ஆமால, ஆ உனக்கு என்னடா வேணும்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கௌதமி, 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 சொல்லுங்கங்க. 2 ஆம்லெட் போட்டு கொண்டு வாமா. சரிங்க. எடுத்துக்கோ. சியர்ஸ். Cheers. ஆம்லெட் எடுத்துக்கூடா. ச்சே, இது வரைக்கும் அவரு வெளியில தான் குடிச்சிட்டு வருவாரு. இப்போ யாரோ ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு சொல்லி வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் ஒய்ஃப் இருக்காளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். டேய், என்னடா நீ? கொஞ்சம் நீ குடிச்சிருக்க, நான் ட்ராப் பண்றேன். டேய் அதெல்லாம் வேண்டாம்டா, அப்படியே போய்க்கிறேன். நீ இங்கே இரு, நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். பாத்துடா. என்னடா இது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் தனியா போயிடும்ல. நான் போயிடுவேன்டா, டோன்ட் வரி. ச்சே, என்ன இது? திடீர்னு இப்படி வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. டேய், சொல்றா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்த, ம். திரும்ப இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா? ஃப்ரெண்டுனா அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போகணும்டா. சரிடா. கௌதமி, கொஞ்சம் சிப்ஸ் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேங்க. குடிடா. நல்லா இருக்கா?
செம்மையா இருக்குடா. ம். சிப்ஸ் எடுத்துக்கோ. ஆ. ஐயோ, என்ன இந்த ஆளு? அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்து அவர் கூட குடிச்சிட்டு போனாரு. திரும்பவும் அதே மாதிரி வீட்டில் வந்து குடிச்சிட்டு இருக்காரு. இவர் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. இப்படியே விட்டா வேலைக்காகாது. எப்படியாவது இதை பற்றி அவர்கிட்ட பேசி வீட்டில் இந்த மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாதான் சரிப்பட்டு வரும். ம். அப்புறம் வேற என்னடா விசேஷம்? நீ தான் சொல்லணும். எல்லாம் நல்லா போதா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போய்கிட்டு இருக்கு. சந்தோஷம்டா. நீங்களா? ஆ. அவர் வீட்டில் இல்லைங்க, வெளியில் போயிருக்காரு. ஓ அப்படிங்களா? அவன் வர எவ்வளோ நேரம் ஆகும்? அவருக்கு ஃபோன் பண்ணீங்களா? நான் கால் பண்ணி பார்த்தேங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? ம். என்ன இவர் திரும்பவும் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்காரு? என்னங்க இது? உங்களால தான் என் வீட்டுக்காரர் வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் வேலையை விட்டு வரும்போது வெளியில தான் குடிச்சிட்டு வந்தாரு. இப்போ உங்களால வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது இல்லைங்க, அவன் தான் நீ வரும்போது ஃபாரின் சரக்கு ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வான்னு சொன்னான். அதனால தாங்க நான் எடுத்துட்டு வந்தேன். அவர் சொல்லட்டுங்க, நீங்க வீட்ல எல்லாம் குடிக்க வேணாம்னு சொல்லலாம்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி வீட்ல குடிச்சா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். டேய் ஏய் மச்சான், நான் கிளம்புறேன்டா. என்ன கிளம்புறியா? இல்லடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய், நான் வந்த உடனே கிளம்புனா என்னடா அர்த்தம்? டேய், என்னால தான் நீ வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு உன்னோட ஒய்ஃப் சொல்றாங்கடா. இனிமே இதெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏய், அவ கிடக்குறா, நீ வாடா. வா, உள்ள போலாம் வா. என்னடா? ஏய், என்னடி இது? என் ஃப்ரெண்டு கிட்ட ஏன்டி அப்படி சொன்ன? நானும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவனே ரொம்ப நாள் கழிச்சு தான் இங்க வந்திருக்கான், அதனால தான் குடிக்கிறோம். இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? டேய் மச்சான், அவ இப்படிதான் ஏதாவது சொல்லுவா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத என்ன? ஆ. நம்ம உள்ள போலாம் வா. ம். டேய் மச்சா, ஆ. நான் திரும்ப நாளைக்கு ஃபாரின் கிளம்புறேன்டா. ம், ம், ம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படி சந்தோஷமா சரக்கு அடிச்சதை என்னால் மறக்கவே முடியாதுடா மச்சா. ஓ, ம், ம். ம், ம். ம். சரிடா, நான் கிளம்புறேன். ஜாகிரதையா போயிட்டு வா மச்சான். ஃபாரின் போனதுக்கு அப்புறமா கால் பண்ண என்ன? சரிடா, பண்ணுறேன். ஸ்டடி ஸ்டடியாக போகணும். ஏய் ஏய்
கௌதமே, ஏய் ஒன்னதாண்டி எங்கடி இருக்கா? என்னங்க இது இப்பெல்லாம் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது நல்லாவா இருக்கு? நீ வீட்டில் தானே குடிக்கூடாதுன்னு அதான் நான் வெளியிலேயே குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏய் தலை போடு. எங்க தானே லெஃப்ட் எங்கே இருந்துச்சு? எங்க வேணாம். யார வடிய தரையில் கட்டினது? சரி சரி. கௌதமி, ஏங்க என்னங்க இது? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? வீட்டுக்கு இந்த மாதிரி குடிச்சிட்டு வராதீங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப குடிச்சிட்டு வந்தா என்னங்க அர்த்தம்? உங்களை சொல்லி எந்த தப்பு இல்லைங்க. இதெல்லாம் உங்க ஃப்ரெண்டால வந்தது. அவர் இங்க வந்ததுல இருந்தே நீங்க குடிக்க அடிமை ஆயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்போவாவது ஒரு தடவை தான் குடிப்பீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் இங்க வந்ததுல இருந்து தினமும் நிதானம் இல்லாத அளவுக்கு குடிச்சிட்டு வரீங்க. சரி போனா போதுன்னு நானும் 6 மாசமா பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனா நீங்க திருந்துற மாதிரியே தெரியலையே. இந்த வீட்ல பொம்பளைக்கு மரியாதையே இல்ல. இனிமே இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இனிமே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மரியாதை இருக்காது, சொல்லிட்டேன். போடு. வந்துட்ட. கார்த்திக், கார்த்திக். ஓ நீங்களா? நல்லா இருக்கீங்களாங்க? ஏதோ இருக்குங்க. கார்த்திக் எங்கங்க? ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலையா அவன்? வர டைம் தாங்க, ஆனா இன்னும் வரல. ஆஹா. ஐயோ, என்னங்க? எங்க பாத்துங்க. டேய் கார்த்திக், குடிச்சிருக்கியாடா? ஐயோ பாத்துங்க, பாத்து பாத்து வாங்க. நான் சரியா இருப்பேன். போறீங்க எவ்வளவு குடிச்சாலும் நான் சரியா இருப்பேன் தெரியுமா? விடுங்க, யாரும் என்ன டச் பண்ண கூடாது. என்னங்க? Don't touch. என்னங்க இவன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான்? போதையில நான் யாருன்னு கூட இவனுக்கு தெரியலையேங்க. எங்க எப்பல இருந்துங்க இவன் இப்படி இருக்கான்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில இருந்து இவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிட்டாரு. அவர் வரும்போதெல்லாம் அவரோட சேர்ந்து வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தினம் இப்படிதான் குடிச்சிட்டு வராரு. ஐயோ அப்படியா? கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கேங்க. சரிங்க, நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேங்க. போயிட்டு வரேங்க. கார்த்திக் இருக்கானாங்க? அன்னைக்கு அவன் கிட்ட பேச முடியல, அதான் அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வீட்ல தாங்க இருக்காரு. உள்ள வாங்க. சரிங்க. என்னங்க? உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஏய் அருண், நீயாடா? வா வந்து உட்காரு. பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கொண்டு வா. டேய், 2 நாளைக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். அன்னைக்கு நீ ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டு நான் வந்தது கூட உனக்கு தெரியல. நீ எப்படா இந்த குடிக்க அடிமையான? தினமும் வரும்போது குடிச்சிட்டு தான் வரியாமா?
உன் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. டேய், என்னடா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எதுக்குடா இந்த வேலை? எப்பவாவது ஃபெஸ்டிவல் டைம் ஃபங்க்ஷன் டைம்னு குடிச்சுக்கிட்டு இருந்த. உனக்கு யாரா இப்படி தினமும் குடிக்கிறதுக்கு கத்து கொடுத்தது? உனக்கு தேவையாடா இதெல்லாம்? இதெல்லாம் வேணாண்டா, விட்டுறா. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. நானும் இந்த குடியை எப்படியாவது விட்டுறணும்னு தான்டா பாக்குறேன். ஆனா முடியலடா. தினமும் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது குடிக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனா கடையை பார்த்தாலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா. எனக்கு என்ன பண்றதுனே ஒன்றும் புரியலடா. டேய், இங்க பாருடா, நீ இந்த குடியை விடணும்னு முடிவு பண்ணிட்டல, அதுவே போதும். எனக்கு தெரிஞ்ச ட்ரக் டி அடிக்ஷன் சென்டர் ஒன்று இருக்கு. ஆ, அங்க போனா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கடா. அதனால நீ இந்த குடிக்கிற பழக்கத்தையே மறந்துடலாம்டா. நீ ஓகேன்னு சொன்னா நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். இந்த குடியெல்லாம் வேணாண்டா. இந்த குடியால உன்னோட உடம்பு தான் வீணா போகும். ஆ, ஆ, டீ எடுத்துக்கூடா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க தான் இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு புரியுற மாதிரி சொல்லணுங்க. நான் எவ்வளோ வேணாம் வேணாம்னு சொல்லி இவர் கேட்கவே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட் என்னடானா இவரை குடிக்க அடிமையாக்கிட்டு போயிட்டாரு. ஆனா நீங்க என்னடானா இவரை குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுங்க. இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டு சந்தோஷமா நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அவன் லைஃப்ல ஆரோக்கியமா இருந்தா தானங்க எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கும். டேய், இங்க பாருடா, நாளைக்கு நம்ம உடனே அந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு போய் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம். சரியா? கண்டிப்பா போலாம்டா. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏதோ என்னால முடிஞ்சதை செய்றேன் மேடம். என் ஃப்ரெண்டும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுவே போதும். நல்லதுங்க.